வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியுள்ளது. இது இன்று மாலை புயலாக மாறும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்திருந்தனர். இந்நிலையில்தான் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் பகுதி மற்றும் கோட்டகுப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கடல் சீற்றமானது வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக உள்ளது. அதாவது கடல் அலையின் வேகமானது அதிகரித்து காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பொதுமக்களும் இதை பார்க்க ஆர்வமா வந்துருக்காங்க. என்ன இருந்தாலும் அதன் பகுதியில் போலீசார் பொதுமக்களை கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அப்புறப்படுத்தி வரும் காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 19 மீனவ கிராமங்கள் உள்ளன. இந்த மீனவ கிராமங்களில் உள்ள மீனவர்கள் ஏற்கனவே கடலுக்கு போக வேண்டாம் என ஏற்கனவே தமிழக அரசு எச்சரிக்கை அறிவுறுத்தியதன்படியில் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. இந்நிலையில் தான் தற்போது நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சி ஆரோவில் கடற்கரை பகுதி கடல் சீற்றமானது அதாவது அதிக அளவில் காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அங்க போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு மக்கள் அந்த பகுதிக்கு செல்லாதவாறு அப்புறப்படுத்தி வரும் பணியையும் போலீசார் செய்து வருகின்றனர்.